எப்படி அந்த 3 மீன் சேர்ந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு ஆண்டி கிலோ? 3 சேர்ந்து கிலோ எவ்வளோ? 1 கிலோவா? கிலோ என்ன ரேட்டு? இந்த மீன் 500 ரூபாய் ஆண்டி. அப்படியா? 450 ரூபாய் தரீங்களா? தரீங்களா ஆண்டி? சூப்பர் ஆண்டி, பேக் பண்ணிடுங்க. ஓகே ஆண்டி, நான் எங்க அம்மா கூப்பிடுறேன். சொல்லு. என்னம்மா? என்ன மீன் வேலை சொல்ற பாப்பாக்கு? ஒண்ணும் தெரியாது பாப்பா, ஏமாத்துறீங்க நீ? கிலோ எவ்வளோ? இந்த மீன் 500 ரூபாய் உனக்கு. 3 மீன் வச்சு 500 ரூபாய் சொல்லின்னு இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீன் 150 ரூபாய் தான் வரும். ஓகேவா? உண்டா இல்லையான்னு சொல்லு. அது கூட நான் 100 ரூபாய் தான் வாங்குவேன். உங்ககிட்ட ரெகுலரா வாங்குறதோட அந்த 50 ரூபாய் கூட போட்டு சொல்றேன். ஓகேனா சொல்லு, ஒரே ரேட்டு நான் வாங்கிக்கிறேன். இல்லன்னா நான் கிளம்புறேன். அட இருமா. அம்மா போகாதம்மா. ஏம்மா இருமா, இங்க வாமா. இங்க வாமா. என்ன என்ன அப்புறம் ஏன் திருப்பி கூப்பிடுற? அதான் முடியாதுன்னு உங்ககிட்ட 400 ரூபாய் சொல்ற மீன் ரெகுலரா வாங்குறோம் கூட நீ யோசிக்கவே இல்ல. 150 ரூபாய் 100 அதெல்லாம் என்னால 5 பைசா மேல ஏத்தி கொடுக்க முடியாது. இது 100 ரூபாய் மீன் போனா போட்டு உனக்கு நான் 150 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகேனா சொல்லு, ஒரே ரேட்டு இப்பவே முடிச்சுக்கலாம். ஆஞ்சு கொடுங்க, ஆஞ்சு. என்னமா 150 ரூபாய் கேக்குற? 500 ரூபாய்க்கு குறைஞ்சு நான் யாருக்கும் தர மாட்டேன். காலையில இருந்து எத்தனை பேர் கேட்டாங்க? மனசாட்சி இல்லாத இந்த மாதிரி கேக்குற? 150 ரூபாய் மீனமா இது? நீ என்னமா இந்த மாதிரி கேக்குற? நீ இதெல்லாம் முடியாதுமா. என்னமா நீ 150 ரூபாய்க்கு எல்லாம் தர முடியாது. ரொம்ப ஓவரா இருக்கு. வேணா 300 ரூபாய்க்கு தரேன். அது உனக்காக பழக்க தொட்டு. சரி இந்தா வாங்கிட்டு போ. 150